இன்னைக்கு நம்ம 10th ஹிஸ்டரி யூனிட் 8ல இருக்க ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly வர செகண்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ரைட் a note on the Khilafat movement. அதாவது Khilafat movement அப்படினா என்ன? சோ அத பத்தி சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பாப்போமா? ஓகே, ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 1, அதாவது வேர்ல்ட் வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ வார்ல வந்துட்டு டர்க்கி வந்துட்டு தோத்துட்டாங்க. ஓகேவா? இவங்க வந்துட்டு வார்ல ஜெயிக்கல. சோ அதனால டர்க்கி மேல அலைடு பவர் கண்ட்ரீஸ், அதாவது வின் பண்ண கண்ட்ரீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா டர்க்கிக்கு வந்துட்டு ஒரு ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இவங்களை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சோ அத பார்த்துட்டு டர்க்கி சுல்தான், டர்க்கி சுல்தான் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா டர்க்கியை லீட் பண்ண சுல்தான், அதாவது டர்க்கியை லீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் லீடரா, இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் லீடரா இருந்தாரு. ஓகேவா? ஸோ சுல்தான் அப்படிங்கிற யாரு டர்க்கியை லீட் பண்ணவர். ஸோ அவர் வந்துட்டு இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை வந்துட்டு காலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவரு வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா ஸோ டர்க்கிக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால இவருக்கு வந்துட்டு இவரோட பொசிஷன் வந்துட்டு வீக் ஆயிடுமோ, இவரை வந்துட்டு யாரும் சொல்றது கேட்காம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஸோ இவரோட பொசிஷனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கிலாஃபட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ அந்த கிலாஃபட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு அலி பிரதர்ஸ் தான் வந்துட்டு லீட் பண்றாங்க. ஓகேவா? அலி பிரதர்ஸ் தான் லீட் பண்றாரு. காந்தியும் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஓகேவா? கிலாஃபட் மூவ்மெண்ட்க்கு காந்தி அண்ட் அலி பிரதர்ஸ் வேர் சப்போர்ட்டட், ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க கிலாஃபட் மூவ்மெண்ட்க்கு. ஓகேவா? சோ காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்டையும் கிலாஃபட் மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு ஒன்னு சேர்த்துறாரு. அதாவது நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட், கிலாஃபட் மூவ்மெண்ட் ரெண்டையும் வந்துட்டு ஒன்னு சேர்த்து ஸோ நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்க்கு வந்து ஹிந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கிலாஃபட் மூவ்மெண்ட் வந்து முஸ்லீம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸோ ரெண்டு பேரையுமே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒன்னா இருந்தாங்க. ஸோ ஒன்னா செயல்பட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா போராட்டம் பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்ச நாளைக்கு ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்துட்டு ஒன்னா இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கிலாஃபட் மூவ்மெண்ட். ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே, என்ன பார்த்தோம்? ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1, அதாவது வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் வார்ல டர்க்கியை வந்துட்டு தோத்துட்டாங்க, அவங்க வின் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் டர்க்கிக்கு வந்துட்டு ஒரு ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரு? அலைடு பவர் கண்ட்ரிஸ். அலைடு பவர் கண்ட்ரிஸ் சொன்னா யாருன்னு பார்த்தோம்? வின் பண்ண கண்ட்ரிஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு டர்க்கிக்கு வந்துட்டு ஒரு ஹார்ஷ் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு டர்க்கியை லீட் பண்ண சுல்தான், ஸோ சுல்தான் யாரு? இந்தியன் முஸ்லிம்ஸோட ஒரு ரிலீஜியஸ் லீடர், இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் லீடர். ஓகேவா? ஸோ அவரை வந்துட்டு காலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரு? இவரோட பொசிஷன் வந்துட்டு வீக் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அவரோட பொசிஷனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றாரு? கிலாஃபட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு காந்தி அண்ட் அலி பிரதர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? காந்தி என்ன பண்ணாரு? நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்டையும் கிலாஃபட் மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு ஒன்னா சேர்த்துறாரு. ஓகேவா? அந்த மாதிரி சேர்த்துனதுனால ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு ஒன்னா இருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு கிலாஃபட் மூவ்மெண்ட். கிலாஃபட் மூவ்மெண்ட்னால ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் கொஞ்ச நாளைக்கு ஒன்னா இருந்தாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.